This video continuation of integumentary system. Already skin complete பண்ணிட்டோம். இது வந்து anatomy of hair. Anatomy of hair include hair follicles, hair shaft and other part. வெளியில் விசிபிளாக இருப்பது ஹேர் சாஃப்ட். தென் ஹேர் ரூட் இருக்கும். இந்த ஹேர் ரூட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் செட் ஆகி இருக்கும். ஹேர் ரூட் வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் செட் ஆகியிருக்கும். இந்த மொத்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸும் டெர்மல் பாப்பிலே வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் செட் ஆகிருக்கும். எங்கே வந்து செட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா டெர்மல் பாப்பிலே. So anatomy of hair include hair follicles and hair shaft. This one outer side we can visible one name is called as hair shaft. Then here hair follicles, that hair papillae present ஆயிருக்கு. So this one is the இந்த மொத்த ஹேர் பாலிகல்ஸ் வந்து ஹேர் பாப்பிலே கூட வந்து அட்டாச் ஆயிருக்கு. இங்கே தான் வந்து ஹேர் பாப்பிலே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஹேர் ரூட்டை சுற்றி செபாசியஸ் கிளாண்ட் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், விச் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு ஹேர். இந்த ஹேர் ரூட் எபிடெர்மிஸ் லேயர் கூட கனெக்ட் பண்ண ஒரு மசில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அந்த மசிலுக்கு வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் மசில்? அரக்டர் பைலி மசில்ஸ். அரக்டர் பைலி மசில். So hair shaft part of hair that is visible above the skin and made up of keratin. 3 layers இதில் இருக்கு. first வந்து cuticle. So cuticle is the outermost layer. So 3 layers. What are the things? Cuticle, cortex and medulla. Outermost layer made up of overlapping cell that resemble sinkles, often cleaned by hair conditioning product. ஸோ இந்த ரீஜனாக தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் by using hair conditioning product. செகண்ட் வந்து கார்டெக்ஸ் மிடில் லேயர் containing pigmenting cell to give hair to its color. இதில் தான் கார்டெக்ஸ் தான் வந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஸோ தட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வாஷ் பண்ணுற பார்ட் தான் வந்து கியூட்டிக்கல். தென் மிடில் இது தான் வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற பிக்மெண்ட் இங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அது வந்து கார்டெக்ஸ். தென் த இன்னர் லேயர் மெடுலா. இன்னர் லேயர் நாட் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் டைப் ஆஃப் ஹேர். தென் ஹேர் strength, texture, color are determined by the cortex. ஸோ ஹேரோட ஸ்ட்ரென்த்து, டெக்ஸ்சர் அண்டு கலர் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுற ரீஜன் வந்து கார்டெக்ஸ். ஹேர் ஃபாலிகல்ஸ் இட் இஸ் எ மைக்ரோஸ்கோபிக் டியூப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இன் த ஸ்கின் தட் கண்டெய்னிங் ஹேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் க்ரோத். இது வந்து என்னென்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் டியூப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கண்டெய்னிங் ஹேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் க்ரோத். ஸோ ஹேரில் அனாட்டமியோட மெடுலா இது வந்து சென்ட்ரல் ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் அவுட்டர் ரீஜன் கார்டெக்ஸ். ஸோ திஸ் ஒன் ஹேரோட இன்னர் அனாட்டமி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கூஸ் பம்ப். வாட் இஸ் கூஸ் பம்ப்? இது ஏற்படுவதற்கான ரீசன் இந்த அரக்டர் பைலி மசில். ஓகே, இதில் இருக்க அரக்டர் பைலி மசில் தான் வந்து மெயின் ரீசன் ஃபார் தட் கூஸ் பம்ப். இந்த மசில் சம் சுச்சுவேஷனில் கான்ட்ராக்ட் ஆகும். இந்த மசில் எபிடெர்மல் லேயரையும் ஹேர் ரூட்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த இடமும் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ரிலீஸ் ஆக இந்த மசில் சடனாக அப்ஸ்ட்ரைட் ஆகி நிற்கும். அதனால தான் நம்மளுக்கு கூஸ்பம் என்று அதை தான் வந்து நம்ம கூஸ்பம்னு சொல்கிறோம். ஸோ கூஸ்பம் பிகாஸ் ஆஃப் தட் அரக்டர் பைலி மசில்
கான்ட்ராக்ட் ஆவதால் வருது. ஸோ கூஸ்பம் ஹேப்பன் வென் டைனி மசில் attached to your hair follicles called the muscle name தான் வந்து erector pili muscles contract causing uh, our hair to stand on end, creating the pumpy appearance on our skin. This one is primarily triggered by cold temperature or strong emotion like fear, which activate our body fight or flight response, causing the release of adrenaline. Because of this erector pili muscle and adrenaline, இது ரெண்டு காரணத்தினால தான் நம்மளுக்கு கூஸ்பம் வந்து ஃபார்ம் ஆகுது டியூரிங் ஃபியர்டு கண்டிஷன், சடன் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு anatomy ஆஃப் நெயில். விசிபிள் 3 ரீஜனாக பிரிக்கிறோம். ஸோ இதை வந்து 3 ரீஜனாக பிரிப்பாங்க. டாப் எட்ஜ் பேல் கலராக தெரிவது ஃப்ரீ எட்ஜ். கீழே இருப்பது நெயிலோட பெட். கீழே ஸ்கின்னோட நெயில் கனெக்ட் ஆகும் ஏரியா வந்து கியூட்டிக்கல். ஸோ இதை வந்து 3 ரீஜனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேல் கலரில் தெரிகிறது வந்து என்னென்னா ஃப்ரீ எட்ஜ். கீழே இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நெயில் பெட். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நெயில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு, ஸ்கின்னோட கனெக்ட் ஆகும் ஏரியாவுக்கு வந்து நேம் வந்து கியூட்டிக்கல். இது நமக்கு விசிபிளாக தெரியும். தென் இன்னர் அனாட்டமி பார்த்தா இந்த கியூட்டிக்கல் வந்து ஸ்கின் லேயரில் சிட் ஆகியிருக்கும். எப்படி என்று பார்த்தால் இந்த கியூட்டிக்கலுக்கு கீழே நெயில் ரூட் இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து நெயில் ரூட் இருக்குது. அந்த நெயிலோட ரூட் ஸ்கின்னில் உள்ள போய் உட்காந்துக்கும். அது வந்து அந்த ரூட் வந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ விசிபிளாக இந்த 3 ரீஜன் தெரியும். பட்டு 4வதாக நெயில் ரூட் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த 4 ஏரியா தான் நெயிலோட அனாட்டமி. நெயிலுக்கு வந்து கலர் வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் தான், எந்த கலரும் நெயிலுக்கு கிடையாது. பட் பார்க்க பிங்காவோ ஆர் ரெட்டாவோ தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்த்தா கீழே இருக்க பிளட் சப்ளை, கீழே வந்து நிறைய பிளட் சப்ளை இருக்குது. ஸோ இந்த பிளட் சப்ளை தான் பிங்க் ஆர் ரெட் கலர் கொடுக்கறதுக்கு காரணம். நெயில் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டென்சிலி பேக்டு டெட் கரோட்டினோசைட்ஸ், கரோட்டின் செல்லால் ஆனது. தென் epidermis is the part of that body that evaluate a specialized structure upon which nail can form. Nail body form at the nail root, which has a matrix of proliferating cell from that stratum basale that enable the nail to grow continuously. So anatomy of your nail plate, finger nail, this one is made up of keratin. It is a protein product against the infection. Pinkish appearance due to blood vessels. Okay, நமக்கு தெரியும் transparent only, based on blood vessel supply only, it having the pinkish color. Then cuticle also known as ebonoecium. Cuticle is also known as ebonoecium. It is a thin layer of dead tissue that is seal the nail plate and ebonoecium to prevent pathogen from infecting the matrix. Next one is hyponoecium. This one is the thickened band of living tissue. Thickened band of living tissue beneath the free edge of the nail. Then nail bed, skin beneath the nail plate where the nail plate rests. Then lunula, visible white crescent, that is the part of that nail root. Lunula, visible white crescent. Then anacrodermal band, this one contracting color part of that distal nail bed that act as the first barrier of production of that
free edge of the nail. Then proximal nail fold, a skin wedge that product the underlying matrix, and proximal nail plate from drama and UV exposure. Next one is physiology of the integumentary system. What are the physiology? Main function. Major functions of integumentary system ப்ரொடக்ஷன். அதாவது டெர்மிஸ் அண்டு எபிடெர்மிஸ் லேயர் எல்லாம் ஹார்ட் அண்டு டஃப் என்று பார்த்துருப்போம். உள்ளே இருக்க இன்டர்னல் என்விரான்மெண்ட் ரொம்ப சாஃப்ட். ஸோ அதனை பாதுகாக்க ஒரு சிஸ்டம் இருக்குது, அதான் இன்டர்குமெண்டரி சிஸ்டம். ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் hazardous. So act as a physical barrier against mechanical damage, harmful substances, pathogen, UV radiation from sunlight. Second function வந்து maintenance of body temperature. Body temperature the intergumentary system மெயின்டைன் பண்ணுது. எப்படின்னு சொல்லி பார்த்தா த்ரூ பிளட் வெசல்ஸ் பாடியில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் என்றால் ரீசன் அவர் பாடி பிளட் ரொம்ப வேகமாக மூவ் ஆகி கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து பிளட் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகிக்கிட்டுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அதிக இடத்துல ஹீட்டட் பிளட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹீட்டட் பிளட்டை குறைத்தால் அவர் பாடி ஹீட் ஆல்சோ குறையும். ஸோ ஹீட் ஸ்கின் ஸ்ட்ரக்சர், ஹீட்டாக இருக்க ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்வாலோனா வீங்கி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நிறைய பிளட் ஸ்கின் லேயர் தான் இருக்கும். ஸோ ஹியர் நிறைய ஸ்கின் லேயர் இருக்கும். ரேதர் தென் எனி அதர் ஆர்கன். ஸ்கின் லேயரில் அதிகமாக ஹீட்டட் பிளட் இருக்கும். அதர் ஆர்கனை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்கின்னில் தான் வந்து ஹீட்டட் பிளட் இருக்கும். அதனால் மற்ற ஏரியாலாம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். பாடி டெம்பரேச்சர் வந்து இருப்பதனால பாடி டெம்பரேச்சர் கூல் ஆகிவிடும். இதையே ஆப்போசிட் கண்டிஷனில் பார்த்தா எப்போ அவர் பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ, அதாவது கோல்டு கண்டிஷனில் இருக்கோ, அப்போ பார்த்தா இந்த ஸ்கின்ல இருக்க டெர்மிஸ் லேயரில் இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் அந்த ஹீட்டாக இருக்கிற பிளட் தான் ஸ்கின்ல தங்காமல் மற்ற எல்லா டிஷ்யூவிற்கும் போய்விடும். அதனால் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிவிடும். ஸோ கோல்டாக இருக்கும்போது ரைஸ் பண்ணும், அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது லோ பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ரெண்டு மாதிரியாக வேலையும் பண்ணி பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ தெர்மோ ரெகுலேஷன். ஸ்வெட் gland secrete sweat to cool the body through evaporation. Blood vessels dilate to release heat, to conserve heat. Then sensory perception. Sensory receptor located in the dermis and epidermis. This one detect touch, pressure, temperature and pain. தென் இது வந்து யூரிக் ஆசிட் அதெல்லாம் வந்து ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து ஸ்வெட்டாக ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். தென் விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு வந்து ரொம்ப எசென்சியலாக இருக்கும். ஸ்கின் இன்வால்வ்டு இன் சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டி அண்டர் த சன்லைட். எப்படின்னா கொலஸ்ட்ராலை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸ்கின்ல வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிறப்ப அந்த கொலஸ்ட்ராலை வந்து விட்டமின் டியாக சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கும். வென் எக்ஸ்போஷர் டு யூவி ரேடியேஷன் த ஸ்கின் ப்ரொடியூசிங் யூவி லைட். திஸ் ஒன் எசென்சியல் ஃபார் கால்சியம் அப்சர்வேஷன். தென் எலிமினேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட், யூரியாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்வெட் கிளாண்ட் பண்ணுது. தென் இட் ப்ரொவைடட் தட் சென்சேட்டர், அதுவும் ஒரு வைட்டல் ஃபங்க்ஷன். ஸ்கின்ல தான் மோஸ்ட் ஆஃப் த சென்சேஷன் ஏற்படும். அதாவது ஹீட், கோல்டு, டச், ப்ரெஷர், பெயின் இது போன்ற எல்லா சென்சேஷனையும் சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இந்த இன்குமெட்ரி சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான். இதெல்லாம் வந்து மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்
thermoregulation by using sweat gland and blood vessels. Then sensory, it having sensory receptor, அதனால தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. Then vitamin D synthesis and elimination. ஸோ இந்த வீடியோவில் ஓவரால் anatomy and physiology of இண்டோகுமெட்டரி சிஸ்டம், அதில் வந்து மெயினாக வந்து ஸ்கின், அதோட anatomy, என்னென்ன லேயர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் anatomy ஆஃப் எபிடெர்மிஸ், திஸ் லேயரோட anatomy ஃபுல்லாக பார்த்தோம். என்னென்ன செல் டைப்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. தென் டெர்மிஸ் லேயரோட anatomy. Then anatomy of exocrine gland. Then anatomy of hair. Then anatomy of nail. Then physiology production, thermoregulation, then sensory receptor, vitamin D synthesis, elimination, இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.